Hey guys, டாப் 4 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த 4 பைக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண 4 பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி பார்த்தாலும் ஜான்வரிக்குள்ளேயே இந்த 4 பைக்ஸும் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த 4 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்லியாவோட டியூனோ 457 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் RS 457 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூனோவோட 457 அப்படிங்கிற ஒரு நேக்கிட் பைக் தான். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2024ஓட அந்த மோட்டோ ஷோவில் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஷோகேஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டான பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரைடிங் பொசிஷன். அதே மாதிரி உங்களுக்கு நியூ LED ஹெட்லாம்ப் டிசைன் அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கு. இந்த ஒரு டியூனோ 457 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து RS 457 விட கம்மியான ஒரு சைஸில் தான் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஜின், ஃப்ரேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே வந்து RS 457லேருந்து ஷேர் பண்ண விஷயங்களாக தான் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 457 மோட்டார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ட்வின் சிலிண்டர் தான் இந்த பைக்கோட ஒரு கெப்பாசிட்டி. ஸோ ட்வின் சிலிண்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாப் ஸ்பீட் எல்லாமே 170க்கு மேலே தாராளமாக போக முடியும். இந்த பைக் பில்டு குவாலிட்டி நல்ல தரமாக இருக்கும். DRLs எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஒரு ஆப்பர்லியாவோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடல் தான் இந்த பைக். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இல்லாட்டி 12.7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் எங்கடா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மோட்டோ ஷோவில் 2024ல் EICMAல வந்து ஷோகேஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் 175 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த கிளஸ்டரும் கிட்டத்தட்ட RS 457ஓட சேம் கிளஸ்டர் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்குமே 4,10,000 ரூபா எக்ஸோரூம் பிரைஸில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கவாசக்கியோட KLX 230S அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பைக், அதாவது ஆஃப் ரோடிங் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ் 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கோட பிக்சரா இருக்கட்டும், இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல. இந்த KLX 230S அப்படிங்கிற பைக் பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஆஃப் ரோட் சம்பந்தப்பட்ட ஒரு பைக்குங்க. நீங்க முழுக்க ஆஃப் ரோடிங் தான் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பைக் ஒரு தரமான ஒரு பைக்கா இருக்கும். இந்த KLX 230S அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் பிலோ 2 லட்ச ரூபா பிரைஸ் பண்ண போறாங்க கவாசக்கிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாலேயே, அதாவது லோக்கலி மேனுஃபேக்சர்டு வெர்ஷனாக தான் இருக்கும் KLX 230S அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிளாக தான் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபரில், அதாவது 2024 அக்டோபரில் அதாவது இந்தியாவில் வருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து நமக்கு அதுக்கு முன்னாடியே லான்ச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்டர் 2 லேக்ல இருக்க போகுது. ரைவல் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரைடர் ஃப்ரெண்ட்லி டியூல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள். அண்ட் ஃபியூச்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஸ் சஸ்பென்ஷன் டிராவல் இருக்கும், லோவர் சீட் ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அப்புறம் கம்பேர் டு டிபிக்கல் டியூல் ஸ்போர்ட் மெஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த பைக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 233 இன்ஜின் தான், சிசியில் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஏர் கூல் 2 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 17 ஹார்ஸ் பவர்ல இருந்து இல்லாட்டி 20 ஹார்ஸ் பவர்க்குள்ள தான் இதோட பவர் இருக்கும். டார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் முக்கியமாக ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210க்கு தான் இந்த பைக் ரைவலாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து வரப்போகுது. முக்கியமாக நமக்கு ப்ரைஸ் தான் முக்கியங்க. அதனால 2 லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக இந்த பைக் வருதுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் லான்ச் பண்ணும்போது என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம BMW இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய F450 GS அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் 450cc அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த 450 GS அப்படிங்கிற F மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ EICMAல வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஷோகேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இட்டாலியில் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் குளோபல் மார்க்கெட்லையும் இந்தியாலையுமே லான்ச் பண்ண போகிறோங்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட G310 GSோட அடுத்த ஒரு மாடல். ஸோ ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு மாடல். இந்த மாடல் மட்டும் கிடையாதுங்க, டிசைனும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. வயர்டு ஸ்போக் வீல்ஸ், டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து டிவிஎஸோட அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஹொசூரில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இதையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தரமான 450cc இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஎம்டபிள்யூவோட G1300 GSோட ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. 450cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் லிக்விட் கூல்டில் வரப்போகுது. 48 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டர் எனக்கு வேண்டாம், அதாவது G310 GS எனக்கு வேண்டாம், அதை விட கொஞ்சம் ஹையராக வேணும்னு யோசிக்கிறவங்க F450 GS நீங்கள் போகலாங்கிறத தான் கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், பார்க்கறதுக்கு ரொம்ப தாறுமாறான டிசைனாக தாங்க இருக்குது கண்டிப்பாக சொல்லணும்னா. அண்ட் ஆஃப் ரோடிங்கும் நல்லாவே பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இந்தியாவில் 2025 இல்லாட்டி 2026ஓட பிகினிங்லங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட 750cc கஃபே ரேசர். இந்த கஃபே ரேசரை பொறுத்த வரைக்கும் ஒரு செமிஃபேட் கஃபே ரேசரை தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக ட்வின் சிலிண்டர் பைக் தான். அதே மாதிரி இந்த பைக்கோட பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். கொஞ்சம் ஃபார்வர்டில் லீன் பண்ண மாதிரியான பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ரைடிங் பொசிஷன் அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜன் பல்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. நீங்கள் ஸ்பை ஷாட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே பெரிய இன்ஜின், பெரிய டயர், பெரிய சைஸ் டிஸ்க் பிரேக் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 750cc கஃபே ரேசர் லான்ச் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற GT650 டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் பரவிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லுக் அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்குங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த 750cc கஃபே ரேசரை இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப் ஸ்பீடே வந்து கிட்டத்தட்ட 180க்கு மேலே தாராளமாக போகும். ஐ மீன் 200க்கு மேலேயே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சஸ்பென்ஸ் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான சீட்டுங்க, கொஞ்சம் ஃப்ளாட்டான சீட் தான் கொடுத்துருக்காங்க. 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, நேவிகேஷன் இருக்கு, நல்ல ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்காக சூப்பரான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 750cc இன்ஜின் தான். அண்ட் இந்த பைக்கை நம்ம நெக்ஸ்ட் மந்த் 3rd, அதாவது ஜான்வரி 2025 3rd எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பார்க்கலாம். 47 ஹார்ஸ் பவரும் 52 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு கஃபே ரேசர் பைக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.